அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி வந்து ப்ரொமோ வந்துருச்சு இல்லையா? ப்ரொமோவில் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறதான். வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து சாவியை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. பயங்கரமாக வந்து ஹேப்பியாக வராரு மேலேருந்து காவேரியை பார்க்குறதுக்கு விஜய். அப்போ காவேரி வந்து சாவியை கொடுத்துட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி வராங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் வந்து காவேரி கிட்ட கொடுத்து அனுப்பியிருப்பாங்களா? இல்லை காவேரியை நானே போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. அந்த இடத்துல வந்து எப்படியும் தாத்தா விஜய் கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க, போகாத காவேரி இங்கே இரு அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. விஜய் காவேரி பேச்சை மீறி, அதாவது காவேரி விஜயும் தாத்தாவும் பேச்சை மீறி காவேரி வீட்டை விட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்குது. ஆனால் நிறைய கன்வின்ஸ் பண்ணியிருப்பார் விஜய். என்ன காவேரி இப்போ என்னை விட்டு போகிற, இருன்னு சொல்லியிருப்பார். தாத்தாவும் சொல்லியிருப்பார். ஆனால் பேக்கோடு தான் உள்ளே வர்றாங்க. அப்போ பயங்கர ஹேப்பியாக வர்றாரு. உள்ளே பார்க்கும்போதே பயங்கர சந்தோஷமாக வர்றாரு விஜய். அதில் வந்து காவேரி வந்து சாவியை கொடுத்துட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவுமே மனசை உடஞ்சி போயிடுறாரு. அதுக்கப்புறமா கண்டிப்பாக கன்வின்ஸ் பண்ணுறப்ப ஏன் அப்போ வந்து வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போயிடறாங்களா, வாடி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்களா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த நதி ஃபேமிலி கொஞ்சம் அதுகளுக்கு நேரம் சரியில்லை போல் இருக்குது. அதுதான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் வந்து விஜயோட மனசு இந்த அளவுக்கு உடச்சிட்டிங்களே பாவீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கட்டுப்படுத்துதுங்க. நிஜமாகவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஏன் உட்காந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத. சேர்ந்து வாழுங்க, வாழாதீங்க, விஜய் வீட்டுக்கு வாங்க, வராமல் இருங்க, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. அந்த பையன் பேச வர்றது ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அதே மாதிரி உங்கள் பொண்ணுகிட்ட பேசணும், காவேரிக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பேசணும் சொல்லு, விஷயத்த சொல்லு அப்படின்னு பேசுகிறதுக்கு ஒன்று வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா? அதை ஏன் கொடுக்க மாட்றாங்க அப்படிங்கிறது தெரில. ஒரே பயங்கரமாக பரபரப்பாக போயிட்டுருக்கு. ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் போல் இருக்குது கொஞ்ச நாளைக்கு. ஆனாலும் இந்த காவேரியும் விஜயும் பேசாமையே வச்சுருக்கிறது எனக்கு பிடிச்சி தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது.